எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்குக்கூட எஃப்எஃப் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம்டா, ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்னா, நம்ம ஜங்குக் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓவாக இருக்கார். நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட், ஸ்வீட் அண்ட் யார் என்ன சொன்னாலும் சீக்கிரமாக நம்பிடுவார், ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னடா, இல்லை எனக்கு ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அவர் உண்மையிலே நல்லவரா? நல்லவன் தான்டா, அவர் ரொம்ப ரிச்சு, அவரை நல்லா பார்த்துப்பான். அம்மா, ரிச்சை விடுங்கம்மா, என்னை கொண்டு போய் குப்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவன் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நானும் அவனை சந்தோஷமாக வச்சுப்பேன். காசு சந்தோஷத்தை பேசாதல்லம்மா. டேய், இன்னமும் அந்த காலத்துலேயே இருக்கியா நீ? இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிகிட்ருக்க. அம்மா, அதுக்கு இல்லைம்மா, இப்போ நீயே யோசிச்சு பாரு. அவன் சரியான பணவரி பிடிச்ச பைத்தியமாக இருந்தானா என்ன பண்ணுறது? இல்லைன்னா யாருக்கு வேணால் காசுக்காக என்னை விற்று கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது? அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்ல. நீங்கள் வேறு பணக்காரன்றீங்க. அவன் என்னை ஒழுங்காக பார்த்துப்பானா? எனக்கு பயமாக இருக்குது. ஏய், இங்கே பாரு, அவன் ஃபேஸை பார்த்தா நீ இப்படிலாம் சொல்லவே மாட்ட தெரியுமா? ஏன் அவன் ஃபேஸில் அப்படி என்ன இருக்குது? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோடைய அம்மா தான் அவங்க மொபைல் எடுத்து நம்ம ஜங்குக்குடைய ஃபோட்டோவை தான் எடுத்து காட்டுறாங்க. இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா தான், இங்கே பாரு. என்ன, இவரா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஆமாம். இவன் உண்மையிலே பணக்காரனா? ஆமாம். ஆனால் அப்படி தெரியவே இல்லை. அதான் சொல்கிறேன்ல, அவன் பேருக்கு தான் பணக்காரன், ஆனால் அவ்வளோவா வெளியே காட்டிக்க மாட்டான்டா. இங்கே இருக்கிறதுலே நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓ. ஓ, அவன் என்னை கண்டுக்கவே இல்லைன்னு என்ன பண்ணுறது? அப்படிலாம் இருக்க மாட்டான்டே. நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் அவனும் இருப்பான். உண்மையாவா? ஆமாம். காலையில் எழுந்திரிச்சதும் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு டீ குடிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க்குக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் வரும்போது ஒன்றா சேர்ந்து வந்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாமல் நைட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றா தூங்கிட்டு ஒன்றா சாப்பிட்டு எழுந்திரிச்சு எவ்வளோ நல்லாயிருக்கும். கேட்க நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பயமாக இருக்கே. டே, உன் சமையலை பார்த்தாலே அவன் விழுந்துருவான் அவன்கிட்ட. அம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாமே, நான் வேணும் உங்ககிட்டே இருக்கவா? அப்படிலாம் உன்னை வச்சு காப்பாற்ற முடியாதுடா, போ, அவனை போய் கட்டிக்கோ. ஆம்மா, எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குமா, ஒரு மாதிரி உள்ளெல்லாம் சில்லுன்னு திக்குன்னுமா. உன் அப்பனை கட்டும் போது எனக்கும் அப்படி தான் இருந்தது. இப்போ நான் நல்லா இல்லை? என்னை விட உயரமாக ஒருத்தனை பெற்றெடுக்கலாம். அம்மா, நான் என்ன சொல்கிறேன், நீ என்னம்மா சொல்கிற? உன்னை நல்லா பார்த்துப்பான்டா. உன்னை அப்படி பார்த்துக்கலன்னா அம்மாக்கிட்ட ஓடி வந்துடு. உண்மையாவா? நான் வந்தால் என்னை வீட்டுக்குள்ளே சேர்ப்பியா நீ? கண்டிப்பாக. என் பிள்ளைய நான் சேர்க்காம வேறு யார் சேர்ப்பா? இல்லை, எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்கள்ல, கட்டி கொடுத்தாச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே இருந்துக்கணும், வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எதுனா நீ பண்ணிட்டேன்னா? அப்போல்லாம் பண்ண மாட்டேன்டா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆயா ப்ராமிஸ்? ஆயா ப்ராமிஸ்டா. சரி. அப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் அப்பாட்ட ஒரு வார்த்தை போய் பேசட்டா? பேசிக்கோ. ஓகே, அவன் ஃபோட்டோ எனக்கும் சென்ட் பண்ணுறியா? அவன் ஃபோட்டோவா? டேய், அவனை நீ கட்டிக்க போகிறவன்டா. அவங்க ஃபோட்டோ அந்த மரியாதை இருக்கணும். சரி, நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிட்டேன், போ.
வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக அவங்க அப்பா ரூம்குள்ளே, அப்பா சொல்கிறா, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா இங்கே வா. இல்லை இவர், ஆமாம் சங்குக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. அதெல்லாம் தெரியும். உங்களுக்கு உண்மையிலே இவரை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லவரா? ரொம்ப நல்லவன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவர் நல்லவர்னு? ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த ஜென்ரேஷனில் இப்போது உன் கூடவே இருக்கிற சின்ன வச்சு அவன் எத்தனை பொண்ணுங்க பசங்கக்கிட்ட பழகியிருப்பான்? அது கணக்குலே இல்லையே. ஆனால் அவன் 0 பாடி கவுண்ட். உண்மையாவா? ஆமாம். நீ எப்படியோ அதே மாதிரி தான் அவனும். நீ நல்லவன் அவன் நம்புகிறான், நீயும் நம்பணும். அவனுக்கு ஓகேவா? சரியா சொல்லலை. ஆனால் மேரேஜ்னதும் உனக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லிட்டான். ஓ, எனக்கு ஓகேவான்னு கேட்டாரா? ஆமாம். ஓகே. ஏய் இருறா, அவர் தான் கால் பண்ணுறாரு. அவரா? ஆமாம். சரி இரு, பேசிட்டு வரேன். அப்பா 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 ப்ளீஸ்ப்பா, அவர் வாய்ஸை கேட்குறேன், ஸ்பீக்கரில் போடுங்கப்பா ப்ளீஸ். டேய் அது இல்லை ப்ளீஸ்ப்பா. டேய் அது பர்சனலாக எதுனாது. நான் அவரை கட்டிக்க போகிறவர் தானே, அப்புறம் என்ன பர்சனல் இருக்க போகுது? அப்போ நீ அவனை கண்டிப்பாக கட்டிக்கணும். அது சொல்லு. சரி. இரு, அமைதியாக இருக்கணும் சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா உடனே காலை அட்டன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் போட இப்போ உடனே அந்த சைட்லேருந்து, ஹலோ அங்கிள். ஜங்குக் சொல்லுப்பா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியா நீ? இல்லை அங்கிள், ஒர்க் முடிஞ்சு இப்போ தான் போயிட்டுருக்கேன். மணி 10 இப்போ தான் போகிறாரா? ஓ அப்படியாப்பா, ஓகே ஓகே. அங்கிள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுப்பா. இல்லை டே எதனா சொன்னானா? டேவா? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? இல்லை அங்கிள், இது அரேஞ்ச் மேரேஜு. அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜுன்றது லைஃப் லாங் கமிட்மெண்ட்ஸ். அதில் நடுவில் சண்டை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான். ஏன்னா எனக்கு வேலை பக்கமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் லைஃப் நல்லா இருக்காது இல்லையா? அங்கே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கணுன்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு ஒரு ஐடியல் டைப் இருப்பாங்க, அதை என் மேலே திணிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. அவனை ஃபோர்ஸ் பண்ணிடுவீங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் கால் பண்ணேன் அங்கிள். ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அவனுக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கான் உன்னை பற்றி. என்ன பற்றியா? அப்பா சும்மா இருங்க. அதாவது உனக்கு அவனை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நீ எப்படி கேட்குறியோ அதே மாதிரி. ஓ, உனக்கு இஷ்டம் தானேப்பா? அது அங்கிள், அது உனக்கு டேவை பிடிச்சிருக்குல்ல? அது பிடிச்சிருக்கு. உண்மையா? ஆமாம் அங்கிள், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஃபேஸை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் அவனுடைய கேரக்டரை பற்றி சொல்லும் போது கொஞ்சம் பிடிச்சது. இனி பழகி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேப்பா. நீ வேணா நைட்டு டின்னர் வரியா? அப்பா இல்லை அங்கிள், எனக்கு ஒர்க் இருக்குது, வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அங்கிள். ஓகே சரி ஜங்கு.
ஓகே அங்கிள். சரி நான் கட் பண்ணிடவா? அங்கிள், ஒரு சின்ன விஷயம். சொல்கிறேன். இல்லை, டேவுடைய ஃபோன் நம்பர் எதுனாவது கிடைக்குமா? ஆ, வேணாம் வேணாம் வேணாம், கொடுக்காதீங்க. ஓகேப்பா, இதோ அனுப்பி விடுறேன். அப்பா. ஓகே அங்கிள். சரி நான் கட் பண்ணுறேன். ஆ சரி சங்கு, பார்த்துரு. ஆ ஓகே அங்கிள், குட் நைட். ஆ குட் நைட் அங்கிள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேயோடைய அப்பா கட் பண்ணிவிட்டு நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி எப்படி ஸ்மைல் பண்ண. இப்போ உடனே நம்ம டே, அப்பா எதுக்குப்பா நம்பர் அனுப்பி விட்றேன்னு சொன்னீங்க? அது அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான்ல, கண்டிப்பாக எனக்கு நைட் கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்ட சொல்ல, நம்ம டே உடனே அந்த ரூமை விட்டு குடுன்னு அவருடைய ரூமுக்கு ஓடிட்டு கையில் ஃபோன் எடுத்து வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ கால் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போகுது. மணி 11 ஆகுது. நம்ம டே இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே குழந்தை அப்படியே படுத்து தூங்கிடா. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃபோன் நம்பரில் அழகாக அப்படியே சேவ் பண்ணிக்கிறாரு. டே அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிவிட்டு கால் எதுவும் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு ஃபோனை வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே அப்புறம் நம்ம ஜிமன் 2 பேருமா சேர்ந்து அப்படியே ஷாப்பிங் மாலில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜிமன் தான் நம்ம டேவை பார்த்து, டே உனக்கு பார்த்த மாப்பிள்ளை என்னாச்சுடா? அது ஓகே தான் எனக்கு. ஓகேவா? ஆமாம், நல்லவராக இருக்காருடா. பழகாமல் எப்பட்றா சர்டிஃபிகேட் கொடுக்குற? இல்லை, நேற்றுக்கு அப்பா கிட்ட அவர் பேசினாரா, அப்போ பக்கத்தில் உட்காந்து நானும் அவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னை நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறாரு. என்னை பற்றி நிறைய விசாரிக்கிறாரு அப்பா கிட்ட. மேபி என்னை சந்தோஷமாக வச்சுப்பாருன்னு தோணுது. அம்மாவும் சொன்னாங்க, உனக்கு அப்படி அங்கே பிடிக்கலன்னா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா சைடும் சப்போர்ட் இருக்குது, அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு, நல்லவனாகவும் இருக்கான். எதுக்கு மிஸ் பண்ணணும்? இந்த காலத்தில் பாடி கவுண்ட்டே இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்டா. ஆனால் அவன் புருஷன் தான் பாவம். எனக்கு பாடி கவுண்ட்லாம் இல்லை மச்சான், க்ரஷ் கவுண்ட்டு தான். ஓ அப்படியா? சரி. அப்புறம் எனக்கு இதில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த ஷூலாம் விற்பாங்க இல்லைடா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோருக்குள்ளே அப்படியே உள்ள நுழைய அந்த மால்குள்ளேயே அங்கே ஒரு பர்சன் நம்ம டேவை ஒரு மாதிரி விட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம டே அதை கவனிக்காமல் ஒரு பாட்டுன்னு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்க. நம்ம ஜிம்மன் தான், டேய் எவனும் ஒருத்தன் நம்மளே பார்த்துட்ருக்கான்டா. என்னது? எனக்கு தெரிஞ்சு இந்த கடத்த போகிறான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? இல்லைடா, பயப்படாத, ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கான். சுடுவான் பாரி. ஐயோ முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம் வா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மினும் டேவும் அந்த இடத்த விட்டு வெளியே வர, அந்த பர்சன் நம்ம டேவையும் ஜிம்மினையும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. நம்ம டே கிட்ட, ஃபேஸை திருப்பிடாதரா, பார்க்கவே கொஞ்சம் ரகடாக இருக்கான். ரகடாக இருக்கானா? ஆமாண்டா, நீ திரும்பாத, நானும் திரும்பலை. ஆனால் அவன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு மட்டும் அப்பப்போ பார்த்துக்கிறேன். நம்ம நேராக ஏதாவது கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற நம்ம பார்த்து உள்ளே ஓடிடலாம். இதில் எங்கடா கூட்டமாக இருக்கும்? கீழே தான் ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்க. அப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே இறங்கி ஓடிடுறாங்க. பின்னாடி அந்த பர்சன் ரொம்பவும் பொறுமையாகவே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பர்சன் ஃபாலோ பண்ணுறத நிப்பாட்டிட்டு ஒரு தூரத்தில் இருந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போனதுக்கப்புறம் கீழே குனிஞ்சிட்டே இருக்காரு அந்த பர்சனை பார்க்காம. இப்போ உடனே நம்ம ஜிமன், நல்ல வேலைடா அவன் அங்கேயே நின்றுட்டான். அப்படியா? ஆமாம். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே திரும்பி எந்த பர்சன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா அவர் சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுது. ஒரு மாதிரி ஷை ஆகிடுது அவருக்கு. டேய் என்னடா? அவர் தாண்டா எனக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை. என்னது? ஐயோ போச்சு. என்னடா சொல்கிற? என்னடா எப்படி இருக்கான்? இல்லை கொஞ்சம் ரகடாக இருக்கானே, அதான் கேட்டேன். ஐயோ போச்சு, அவனை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இப்போ அவன் என்ன நினைப்பான் என்னை பற்றி?
ஐயோ! சரி, சரி. சாரிடா, சாரிடா. டேய் ஐயோ! அப்பயே நீ திரும்பி பார்க்க வேண்டான்னு சொன்னனால தானே நான் திரும்பி பார்க்கல. அந்த வார்த்தைய சொல்லாமலாவது இருந்திருக்கலாம். நான் அப்பயே திரும்பி பார்த்து அவன் தான் சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பேன்டா. ஓ! சாரி மச்சான். இப்ப சொல்லு சாரி. ஐயோ! பாரு என்ன பார்த்து சிரிக்கிறான். சிரிக்கிறதுனால சரி நான் முறைக்கிறேன்ல. டேய் அது அந்த சிரிப்பு இல்லைடா. நான் அவனை பார்த்து ஓடி வந்தேன்ல, அது எவ்வளோ காமெடியாக இருந்திருக்கும். அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ! சாரிடா, நான் எதிர்பார்க்கல. போடா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே ஷை ஆகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம டே அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா கடந்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்படி தாண்டா கொஞ்ச நாள் டேஸ் போகுது. இப்படியே போயிட்டுருக்க ஒரு அழகான டே மார்னிங் அப்படியே நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் ஒரு ரூமில் ஃபுல் ஒயிட் ஷர்ட்டில் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக ரெடியாகி நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிவன் தான் நம்ம டேவோடைய அந்த கழுத்தில் போடுற அந்த டை இருக்கும் இல்லையா, அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டேய் புது மாப்பிள்ள பக்காவாக இருக்க பார்க்க. நல்லா இருக்கேன்ல. ஆமாண்டா, உனக்கு என்ன குறை? இல்லை அதுக்கு இல்லை, அவருக்கு எதுவும் தப்பாலாம் தோணாதுல்ல? தப்பாவா? இல்லைடா, அசிங்கமாக எதுவும் இல்லைல்ல? இல்லைடா, அழகாக இருக்க. ஓகேடா, அப்படி அவனுக்கு வேணான்னா சொல்லு, நான் உன்னை நான் கட்டிக்கிறேன். ஏய் இச்சி போ, உன் பாடிக்கு வந்து எண்ணெய் சேர்க்குறியா? ஏய் சரி சரி. அவர் ரெடியாக இருப்பாரா? நேற்று வரைக்கும் அவன் இவன்னா, இன்றைக்கி நான் அவரும் இவருன்றா. அச்சே, ஹஸ்பண்ட் டு பி இல்லை. ஓ சரி, இப்போ பார்த்துட்டு வா போ. பார்த்துட்டு வரதா? எங்கே போகிறது பார்த்துட்டு வர்றதுக்கு? அவர் பக்கத்து ரூமில் தானே இருக்கார். இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும்? அது நல்லா நோட்டம் விடுறேன். சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அங்கேயே உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமன் தான் அந்த ரூமை விட்டு குடுக்குன்ட்டு வெளியே போகிறாரு. இப்போது இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே அந்த ரூம்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ள ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா நம்ம டேவோடைய அம்மா தான் வந்துட்டு, டேய் ரெடி ஆகிட்டியாடா? ரெடி ஆகிட்டம்மா. ஆமாம் ஜிமன் எங்க? ஜிம்மனா? தெரில. ஏன்? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, ரெடி ஆகிட்டேன் நான். சரி வா. வரணுமா? ஆமாம் வா, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுறாங்களா? ஆமாம் அதுக்குள்ளேயா? என்ன அதுக்குள்ளேயா? இல்லை அதுக்குள்ளேயா மேரேஜு? டேய் என்னடா பேசுகிற? அங்கே ஜங்கு மேலே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டுருக்காரா? ஆமாடா. என்னடா ஆச்சரியமாக கேட்குற? அது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போக, இப்போ உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம டேவை திரும்பி பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, ஜங்கு ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்ருக்க நம்ம டேவா ஷைல அப்படியே கீழேயே பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஜங்கு கூட இன்னமும் நம்ம டே வரதை பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. இப்போ உடனே அவங்க அம்மா நம்ம டேவுடைய கையை விட நம்ம டே அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு நம்ம ஜங்கு பக்கத்தில் கீழே குனிஞ்ச மாதிரி நிற்கிறாரு. பக்கத்தில் சைடில் கூட பார்க்கல அவர். இப்போ அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி சைடு ஐஸில் நம்ம டேவை பார்க்க, பட் எதுவும் பெருசாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணலை. இப்போது முன்னாடி நிற்கிற அந்த பாஸ்டர் எல்லா கேள்விகளும் கேட்குறாரு. உங்கள் லைஃப்பில் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் 2 பேர் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலி அழகாக ஒரு ரிங்கையும் எடுத்துகிட்டு வந்து 2 பேர் கையிலையும் கொடுத்து ரிங்கை மாற்றிக்க சொல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக அப்படியே பொறுமையாக ரிங்கை மாற்றிக்கிறாங்க. இப்போது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கடைசியாக கீழேருந்து ஒரு சில பேர், அதாவது நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம டீவோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஏய் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து என்கரேஜ் பண்ண நம்ம ஜங்குக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேவையே பார்த்துட்ருக்காரு. டே ரொம்பவும் ஷையாக தரையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே கிட்ட அவருடைய 2 கையும் நீட்டி உன் கையை கொடு அப்படின்ற மாதிரி நம்ம டே கிட்டே கேட்க, நம்ம டே கொஞ்சம் தயங்கி யோசித்து அதுக்கப்புறமேட்டு அவருடைய கையை எடுத்து நம்ம ஜங்குக்கோட கை மேலே வைக்க, இப்போ நம்ம ஜங்குக் தான் அவருடைய 2 கைகளையும் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டே கிட்ட உனக்கு ஓகேவா? இல்லை கிஸ் பண்ண ஓகேவா? அது அது வந்து
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவோடைய ஃபேஸ் கிட்ட வந்துட்டு அவரோட லிப்ஸுக்கும் இவருக்கும் ஒரு 1 இன்ச் கேப் தான் இருக்கும். ஆனால் அந்த லிப்ஸை டச் பண்ணாமல் காற்றுலேயே பொறுமையாக அப்படின்ட்டு ஒரு கிசு கொடுக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படி பண்ண உடனே நம்ம டேக்கு அப்படியே அள்ளுட்டுறது அப்படியே ஒரு மாதிரி சிலுக்குது உடம்பெல்லாம். அவருக்கு லிப்ஸ் டச் ஆகவே இல்லை, ஆனாலும் அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு சாரி, இதை விட்ட வர வழி இல்லை, இவனுங்க விட மாட்டானுங்க, அதனால தான் பண்ணேன். ஓகே ஓகே இப்போ திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவையும் அப்படியே நம்ம ஜங்குக்கும் அப்படியே 2 பேருமா சேர்ந்து அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி திரும்பி அப்படியே கீழே குனிஞ்சு போ பண்ணி எல்லாருக்குமே தேங்க் பண்ணேன். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே போயிடுறாங்க எக்ஸப்ட் நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலி அண்ட் நம்ம டேவுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரையும் அந்த இடத்துல அப்படியே கேதர் ஆகியிருக்கா. நம்ம டே நம்ம டேவுடைய ஃபேமிலிக்கிட்டேயும் ஜங்குக் தனியாக அவருடைய ஃபேமிலி கூடயும் இருக்காங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம டேவை பார்த்து, இங்கே பாரு டே, நீ இப்போ ஒன்றும் வீட்டில் இருக்க போகிறதில்ல, தனியாக ஒருத்தன் கூட வாழ போகிற. உனக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி முன்னாடி எல்லாமே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். நிறைய நேரம் வாயை பொழந்துட்டு தூங்காத, சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும், புரியுதா? அப்புறம் உன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கணும். நான் வருவேன், இல்லைனா அப்பா வருவார், இல்லைனா ஜிமின் வருவான் அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது, புரியுதா? சாப்பாடெலாம் கரெக்டாக ரெடி பண்ணி அழகாக வாய்க்கு ருசிக்க அவருக்கு சமைச்சு போடணும், புரியுதா? எல்லாத்துக்கும் தான் சொல்லிகிட்ருக்கேன், தவிர வேறு என்னம்மா சொல்கிறது? சரி, பார்த்துருப்பல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் டி. நானும் தான்மா. சரி, ஆனால் உன்னை வீட்டுக்கு ஓடி வந்துடாத. அம்மாவும் அப்பாவும் என்றைக்காவது வரும் உன்னை மீட் பண்ண, புரியுதா? சரி, பாய். என்னம்மா பாய்லாம் சொல்கிறா? அப்படின்ட்டு இப்போ நம்ம டே தான் அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டே இருக்கா. இப்போ பின்னாடி ஜங்குக் நிற்கிறாரு நம்ம டேக்கு பின்னாடி. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான், டேய் பாரு, பின்னாடி வந்துட்டாரா? சரிம்மா, நான் போகிறேன். சரி ஜங்குக், பார்த்துக்கோ, அவன் கொஞ்சம் குழந்த மாதிரி நடந்துப்பான், கோவப்பட்டுறாத. எதுனா தப்பு பண்ணானா சொல்லு, நான் கண்டிக்கிறேன். அண்ட் சேஃபாக இருங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே ஆண்டி, நான் பார்த்துக்குறேன். இதுக்கப்புறமா ஆண்டியா? சரிங்கம்மா, நான் பார்த்துக்குறேன். சரி டே, பார்த்துப்போ, பாய், சேஃபாக இருங்க, ஓகே? சரிம்மா, ஓகே, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜங்குக்கு 2 பேரையும் அனுப்பி வைக்கா. இப்போ 2 பேருமே வெளியே நிற்கிற ஒரு அழகான காரில் போயிட்டு அப்படியே இருக்கிறாங்க. நம்ம ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம டே பக்கத்து சீட்டில் அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப அமைதியாக வந்துட்டுருக்கேன். நம்ம ஜங்குக்கு எதனா பேசலான்னு ட்ரை பண்ணாலும் அவருக்கு அப்படியே தொண்டை சிக்குது, வேண்டாம் பேச வேண்டாம், கொஞ்ச நேரம் அவனை அமைதியாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் அவர் வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. நம்ம டேவா அவருடைய மைண்ட் வாய்ஸு, ஷியோ என்ன இது டீ அடைஞ்ச மாதிரி வந்துட்டுருக்கேன், எதனாவது பேசலாமா? ஆனால் அவரே இப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச டென்ஷன்னு டயர்டில் இருப்பார். நான் என்ன பேசினேன்னா கோவப்பட்டார்னா என்ன பண்ணுறது? ஐயோ, சாப்பிட்டாரு எனக்கு கூட தெரியலையே, பசியில் இருப்பாரோ? வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்கலாமா? இல்லை, எப்படியும் அம்மா போனதை தூங்க தான் சொன்னாங்க, என்ன பண்ணுறது? அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே இருக்கும்? என் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே இருக்கா? என்ன கதைனே தெரியலையே. பேசாமல் கேட்கலாமா? இல்லை வேண்டாம், இப்போ கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ பேச ட்ரை பண்ணுறேன்னு கேவலமாக நினைப்பாரே, என்ன பண்ணுறது? ஐயோ, என்ன நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை ரோட்டெல்லாம் பார்க்குறாரு, நம்மளையே பார்க்க போகிறாரு. ஐயோ,
என்ன என்னென்னமோ தோணுது. டேய் உனக்கு என்னதான்டா ஆச்சு? ஏன்டா உனக்கு நீயே பேசிக்கிற? ஐயோ இந்த ஜிம்மன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவனை கூட்டு வந்துருக்கலாமோ, அவன் மட்டும் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அவருக்கு அவரே யோசிச்சுட்ருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் நேராக அவருடைய மேன்ஷனுக்கு வந்துடுறாரு. இப்போ அப்படியே அவர் இறங்கி நம்ம டேவுடைய டோரையும் ஓப்பன் பண்ணி கொடுக்க, நம்ம டேவும் ஒரு குட்டி ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே ஷையாக அப்படியே இறங்கி பொறுமையாக வீட்டு வாசல் வரைக்கும் போய் நடந்து போய் நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் உள்ளே போ, ஆ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்கு கூட சேர்ந்து நடந்து போக, இப்போ உடனே மேலே ரூமுக்கு போகிறாங்க. ஒரு ரூம் பார்த்தா சூப்பராக வெளியே பார்க்க அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அந்த ரூமில் நின்றுட்டுருக்க, நம்ம டேவும் அந்த ரூமில் நின்றுட்டு ஒரு மாதிரி ஷையாக அவரே பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், நார்மலாக பெட்ரூமில் போய் படுத்துக்கலாமா? ஓகே, உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகே. உனக்கு ஓகேவா? ஆ ஓகே தான். வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த டிசைன் அந்த டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்க ரூமை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் போயிட்டு நம்ம டேவை போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே விட, நம்ம டேவும் போயிட்டு அப்படியே அமைதியாக அங்கே உள்ள அந்த பெட்டில் போயிட்டு அமைதியாக சாஃப்டாக அப்படியே உட்காந்துக்கிறாரு. இப்போ பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு டே பாத்ரூம் எங்கே இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ, என்னுடைய ட்ரெஸ்ஸு பக்கத்து ரூமில் இருக்குது, நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, உன்னுடைய ட்ரெஸ்ஸு இதோ அந்த ஷோகேஸில் இருக்குது ஓகேவா? ஓகே. ஓகே நான் போகிறேன். நீ குளிச்சிட. ஓகே. சரி பாய். குட் நைட். குட் நைட்டா? நான் மட்டும் தான் இங்கே இருக்கணுமா? குட் நைட். எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே, என்னங்கன்னு கூப்பிட்ருமா, ஜங்கு கூப்பிடலாமா? ஐயோ அம்மா மரியாதையை கூட சொல்லி அது என்னங்க? என்ன கோவப்படுத்துட்டோமா? இல்லைங்க, நீங்கள் தனியாக தூங்க போகிறீங்களா? ஏன் கேட்குற? இல்லை, அம்மா சொன்னாங்க அப்படி அவர் தனியாக தூங்குறேன்னு போனாலும் விடாதா, பக்கத்தில் கூட்டி படுக்க வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் நர்வஸாக இருப்பீங்களாமே, அதான். ஓ நீங்கள் படு, நான் அந்த ரூமில் படுத்துக்கிறேன். இல்லைங்க, அது ஒன்றும் இல்லாட்டி நீங்கள் தனியாக படுத்து தூங்கு, நான் அங்கே படுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேலை இருக்குது. சரிங்க. அப்புறம் எங்கே வாங்க போங்கலாம் வேண்டாம், சங்குக்குன்னு கூப்பிடு. அம்மா மரியாதையாக கூப்பிட சொன்னாங்க. இங்கே பாரு, நீ தான் என் கூட வாழ வந்திருக்க, உங்கள் அம்மா இல்லை. உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி இரு, புரியுதா? சரிங்க. ஓகே, குட் நைட். ஓகே, நல்லா தூங்க. பசிச்சதுன்னா சொல்லு, ஓகே? இல்லை, நான் சாப்பிட்டு தான் வந்தேன், நீங்களும் சாப்பிட்டதை பார்த்தேன். குட் நைட், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறாரு. நம்ம ஜங்கு கதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன்னு பாத்ரூம்குள்ளே ஓடுறானே, என்னை வச்சுட்டு நான் அப்படியே மயக்க போகிறேன்னு தெரில. ஓகே சரி, இவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போக, இப்போ அப்படியே நம்ம யூங்கிக்கு தான் டயல் பண்ணுறாரு. இப்போது அந்த சைடில் இருந்து நம்ம யூங்கி, ஹலோ சொல்கிறா. எங்கடா இருக்கண்ணா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டீங்க என்ன ஃபஸ்ட் நைட்டா? ஏன்டா? இல்லை சர்றன்னு ஓடிட்டியே, இங்கே ஒருத்தன் சாப்பிட்றான் செத்தானான்னு கூட நீ ஒரு வாரத்துக்கு கேட்கல, கல்யாணம் முடிஞ்சு ஓட்டல, இங்கே உள்ள வேலையெல்லாம் யார் பார்க்குறது? வேலையாக இருக்கியா? ஆமாடா. சரி, எப்படி போயிட்டுருக்கலாம்? எப்படி போயிட்டுருக்குண்ணா, நான் எப்படி சொல்கிறது? என்னாச்சு? அவன் ரொம்ப நர்வஸாக இருக்கான்டா, என்னால் அவன்கிட்ட சரியாக பேசக்கூட முடியல, பதக்குந்துரா. ஃபர்ஸ்ட் டேயில் அப்படி தான் இருக்கும். இல்லைடா, எனக்கு செட் ஆகும்னே தோணலை,
ஏய் லூஸ் மாதிரி பேசாத, இதெல்லாம் ரொம்ப லேட்டு. யோகி உனக்கு புரியுதான்னு தெரியலடா. அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். அவன் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கான்டா. இதெல்லாம் போய் அவன்கிட்ட சொல்கிறா. உனக்கு நான் விளையாட்டுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லைடா மச்சான். சரிடா சரிடா, நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, ஃபோனை வேலை பற்றி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணேன். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேச ட்ரை பண்ணேன். இல்லைனா தூங்குங்க, நாளைக்கு பேசுங்க, ஓகேவா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணேன். இப்போ இந்த சைடில் நம்ம டிவியை தான் காட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமில் என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டில் குளிச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அப்படியே ஒவ்வொரு ரூமில் தனித்தனியாக படுத்துடுறாங்க. நம்ம டிவியை காட்டுறாங்க. சீலிங்கை படுத்துட்டு அப்படியே பெட்ஷீட்டையும் கட்டி பிடிச்சிட்டு, என்ன இது கல்யாணம் புதுசுலேயே தனியாக படுக்க விட்டானே, நான் என்னுடைய டெடிபேர் இல்லாமல் தூங்குனதே இல்லை. பக்கத்தில் வந்து தலைகாணி வச்சுட்டு நான் எப்படி தூங்குறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஜிம்மனுக்கு கால் பண்ணால் அவன் கால் அட்டன் பண்ணலை. என்ன பண்ணுறது? என்ன பண்ணிகிட்ருப்பார் அவர்? வேலையாக இருக்குன்னு தானே சொன்னார். பேசாமல் போய் பேசுவோமா? அப்புறம் டென்ஷன் படுத்துறேன்னு சொல்லிட்டு எதுனா திட்டி விட்டாருன்னா என்ன பண்ணுறது? வேண்டாம், பேசாமல் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே கண்ணை மூடி படுக்கிறாரு. இந்த சைடில் நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க. அவர் ஆல்ரெடி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆழ்ந்த உலகத்துக்கு போக இந்த சைடில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கண்ணை மூணவர் பயங்கர திரும்பி கண்ணை திறக்க, ஐயோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் கூட இருக்கே. என்ன இது, என் புருஷன் தானே, நான் தானே கட்டினேன், நான் ஏன் பார்க்கக்கூடாது, நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே பொறுமையாக கட்டில் இருந்து இறங்கி அப்படியே பொறுமையாக அவருடைய ரூமை விட்டு வெளியே போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற ரூமை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த ரூமே செம்ம டெக்கரேட்டிவாக அப்படியே அங்கங்கே ரோஜா ஒட்டி, அப்படியே பெட்டு ஃபுல்லாக ரோஜாவா, தரை ஃபுல்லாக ரோஜாவா, அங்கங்கே கேண்டில்ஸ் எரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு என்னது இந்த ரூமில் கொஞ்சம் ஒரு மார்க்கமாக இருக்கு, நானும் இங்கே படுக்கலாம்ல, இவர் இங்கே படுக்க இல்லைன்னா இவர் மட்டும் தனியாக அனுபவிக்கிறாரே, வேலை இருக்குன்ட்டு தூங்கிட்டு இருக்காரு, அதுவும் ரோஜா போகல, இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்கு கிட்ட போகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பெட்டுடைய எட்ஜில் அந்த எட்ஜு சைடை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் பொறுமையாக போயிட்டு அந்த பெட்டுடைய எட்ஜில் போய்ட்டு அப்படியே கீழே உட்காந்து நம்ம ஜங்கு கூட பேச க்ளோஸப்பில் பார்க்குறாரு. இப்போ அவர் மனசுக்குள்ள பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்காரு, இவருக்கு எப்படி என்ன பிடிச்சிது, புருவம் அழகாக இருக்கு, லிப்ஸ் அழகாக இருக்கு, அதில் இருக்க பிரிக்கும் அழகாக இருக்கு, மூக்கும் அழகாக இருக்கு, கண்களில் இருக்க முடியும் அழகாக இருக்கு, அது என்ன லிப்ஸு கீழே மச்சான் அதுவும் அழகாக இருக்கு, சின்ன சின்னதாக முளைக்கிற முடி அவருடைய நெத்தி ஓரத்தில் அதுவும் அழகாக இருக்குது, அவருடைய முடி பார்க்கவே சாஃப்டாக இருக்குது, கன்னத்தில் ஒரு தழும்பு வீரத்தழும்பாக இருக்குமோ அதுவும் அழகாக இருக்குது, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கே, பேசணும் போல் இருக்கு, தூங்கிட்டுருக்காரே, டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஆனால் உள்ள படப்படனும் இருக்குது, பரவாயில்ல நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் பொறுமையாக அந்த ரூமை விட்டு எழுந்திரிச்சு திரும்பி அவருடைய ரூமுக்கு வந்து அப்படியே இழுத்து மூடிட்டு படுத்துடுறாரு. இப்போ என்னென்னா நம்ம டேக்கு புது ரூமில் தூங்க வராமல் இருந்துச்சு. இப்போது நம்ம ஜங்குக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு ஐயையோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு பார்க்க முடியலையே, திரும்பியும் பார்க்கணும் போல தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் இருக்குது. இப்போ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எப்படியும் அரண்டு புரண்டு படுத்து தூங்கிட்டுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அப்படியே நல்லா அப்படியே உடம்பெல்லாம் சோம்பல் முறைச்சிட்டு இழஞ்சிக்கிறாரு. தலையை சுரிஞ்சிக்கிட்டே கீழே ஹாலுக்கு வராரு. வீட்டில் யாருமே இல்லை. இப்போ ஒன்று நம்ம டே தான் ஐயோ ஃபஸ்ட்டு டேவே சொதப்பிட்டேனே, மணி 9:30 எழுந்திருக்கேன், கண்டிப்பாக வேலைக்கு போயிருப்பார், போச்சு சாப்பாடு சாப்பிடாம போயிருப்பாரு, அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க போகிறாரு,
போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே கிச்சன் சைடு குடுன்னு ஓட பார்த்தா செம்மையாக ஸ்மெல் வருது, சாப்பாடு ஸ்மெல்லு. அப்படியே நாக்கு ஊறுது நம்ம டேக்கு. அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் லிக் பண்ணிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போனால் கிச்சனில் யாரும் இல்லை. ஆனால் டைனிங் டேபிளில் ஃபுல்லாக சாப்பாடெலாம் வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சின்ன கேர் நோட் இருக்குது. அந்த நோட் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இப்போ அதில் நம்ம ஜங்குக் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம டேக்காக. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, டே நான் வேலைக்கு போயிட்டேன், சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டும் போகிறேன். நீ எழுந்துரு உடனே பல்லு வலிக்கிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு எனக்காக வெயிட் பண்ண. நான் வர்றதுக்கு மேபி லேட்டாக வாய்ப்பு இருக்குது. அப்படி பேச்சு துணைக்கு யாராவது வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒன்று ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா, இல்லைன்னா ஜிம்மினை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அதில் எழுதி வச்சுருக்காரு. அந்த கேர் நோட்டுக்கு பின்னாடி சமையல் நான் பண்ணது எப்படி இருக்குமோ தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகாக அப்படியே எழுதி அதில் ஒட்டி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன இவ்வளோ கேரிங்காக இருக்கான், சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டானா, சமைக்க தெரியுமா எனக்கு, இதை சொல்லவே இல்லை எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த டேபிளில் உட்காந்துட்டு அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாத்தையுமே அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ரசித்து சாப்பிட்டுருக்கா. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டில் எல்லாமே அங்கங்கே எல்லாமே பொருட்கள்லாம் கலைஞ்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் gift எல்லாம் இவங்க மேரேஜ்க்கு வந்ததெல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் வீடு அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனே ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே டைம் ஓட்டுறாரு. ஈவினிங் ஆகிடுது. சரி டின்னரை சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அழகாக டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 11 o'clock போல் ஆகுது. இப்போ நம்ம டே தான் அப்படியே கண்ணாடி முன்னாடி போயிட்டு டக்குனு முடியெல்லாம் சரி பண்ணுறாரு, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணுறாரு. ஓகே வேர்வை ஸ்மெல்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்போ அவர் வந்ததும் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணணும். அப்புறம் நான் ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லணும். இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். டே பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே அவருக்கு அப்படியே பேசிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. டக்குனு டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குமா. இப்போ உடனே நெஞ்சு மேலே கை வச்சுட்டு ஐயோ வந்துட்டார் போலியே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே ஓடி போயிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாதிரி நிற்க முடியாமல் நின்றுக்கிட்ட தடுமாறி நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டீ தான் மனசுக்குள்ளேயே, என்ன இது முகமெல்லாம் வேர்த்திருக்கு, என்னவா இருக்கும், இவர் குடிச்சிருக்காரா, குடிப்பாரா இவர், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உள்ள வாங்க, இங்கே எடுத்துகிட்டு போ. கீழே போடுறீங்க, இங்கே போடுங்க, உள்ளே போங்க, தள்ளு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடியே நடந்து போக நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி தடுமாறி அப்படி நடந்து போயிட்டு அங்கே உள்ள அந்த கவுச் மேலே உட்கார, இங்கே என்ன பண்ணுறீங்க, ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போய் குளிங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜங்குக்கா அவனுடைய கோட்டை ஒரு இடத்துல கழட்டி போடுறாரு. ஷர்ட் பட்டன்ஸை ரிமூவ் பண்ணா. இப்போ உடனே டக்குன்னு நம்ம டே ஓடி போயிட்டு ஷர்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன இது, எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, முதல்ல மேலே ரூமுக்கு போங்க. ஏய் அதையும் சொல்லிகிட்ருக்காத, எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் உங்களை அப்படி என்ன பண்ணேன், கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் கூட ஆக போகிறதில்ல, அதுக்குள்ளார எப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அது ஆஃபீஸில் பார்ட்டி வச்சாங்க, அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸை ஊற்றி கொடுத்தா குடிச்சிடுவீங்களா? நான் எப்பவுமே இப்படி குடிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு குடிச்சிட்டேன். ஓவராக கேள்வி கேட்காத, புரியுதா? சரி சாப்பாடு வேண்டாம், நினச்சேன்
என்னது? இல்லை, என்னைக்காவது எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாலும் இப்படி தான் சாப்பாடு சாப்பிடாம படுத்துடுவாரா, அதனால நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு கெஸ் பண்ணேன். ஓ, சரி போ, போய் தூங்க. தூங்குறதா? உங்களை எப்படி வச்சுட்டா? நான் பார்த்துக்குறேன் போ. என்ன பார்த்துப்பீங்க? வாங்க உங்களை மேலே ரூம் கூட்டி போகிறேன். வேணான்ட்டே போ. ஷாரா? நான் என்னை பார்த்துக்குறேன், நீ போ. அப்புறம் காலையில் எஞ்சி திட்டலாம் மாட்டிங்களே? கண்டிப்பாக கண்டிப்பாக. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, போகிற? போ. பாக என்னோடய ரூமில் வச்சுட்டு போ. போகிறேன். குட் நைட். குட் நைட். குடிச்சிருந்தாலும் தெளிவாக இருக்கானே. ஷோ, இவனை எந்த டாபத்தில் சேர்க்கறதுனே தெரியல. விட்டு போகவும் மனசு இல்லை. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான் குடுகுடுன்ட்டு அவருடைய ரூமுக்கு மேலே ஓடி போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கா அப்படி ஒரு மாதிரி தத்தி தடுமாறி அந்த இடத்த விட்டு விழுந்துருச்சு. அப்படி மேலே அவருடைய ரூமுக்கு நடந்து போகிறாரு. இப்போ அப்படியே அவருடைய காலை ஸ்லிப் ஆகி லைட்டாக தடுக்கி கீழே விழ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த இடத்துல படுத்துட்றாரு. இப்போ மணி கரெக்டாக இவர் வரும்போது 11:30 மாதிரி இருந்தது இல்லையா? இப்போ அப்படி மணி ஒரு 2 மணி ஆக அப்படியே அந்த நடுராத்திரி 2 மணி ஆக நம்ம டீ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக் வழியில் விழுந்தார் இல்லையா? அங்கேருந்து எழுந்திரிச்சு அப்படியே எழுந்து நடந்து போயிட்டா நம்ம டீவுடைய ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக நம்ம டீ அங்கே அழகாக பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு நிற்கிறேன் அப்படின்ற பேரில் அப்படியே தத்தி தடுமாறி அவர் மேலேயே போய் விழுந்துட்டாரு. நம்மகிட்டே ஒரு மாதிரி பயந்து துடிச்சு பிடிச்சி விழுந்துருச்சு. என்ன என்ன பண்ணுறீங்க? ஒன்று பார்க்கலான்னு வந்தேன், தூங்கிட்டியான்னு. அது எழுதுறீங்க? சாரி டே. சாரிலாம் ஒன்றும் தேவையில்ல. உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா இந்த பக்கம் வந்து படுங்க, வாங்க. தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஜங்குக் தான் குழந்த மாதிரி அந்த பெட்டு மேலே விழுந்துருச்சு. அப்படியே முட்டிக்கால் போட்டு தவழ்ந்து போயிட்டு நம்ம டீக்கு அந்த சைடில் போயிட்டு அப்படியே அமைதியாக படுக்கா. நம்ம டீவா நம்ம ஜங்குக்குடைய 2 ஷர்ட் பட்டன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவருடைய பெட்ஷீட்டை வச்சு அழகாக அப்படியே நம்ம ஜங்குக்கையும் போற்றி விட்டு படுக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக படுக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. கொஞ்ச நேரத்தில் நம்ம டீ மேலே கையை போட அடுத்த கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுறாரு. நம்ம டீக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, குடித்ததுனால தான் இப்படி இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி போட்டோம் அப்படியே விட்டுட்டுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக்கு அவரை நம்ம டீவை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்ருக்கவும் இப்போ கொஞ்சமாக அப்படியே க்ளோஸாக வந்துட்டு நம்ம டீயோடைய நெக்கெல்லாம் அப்படி லைட்டாக ஒரு வெட் கிஸ்ஸஸ் கொடுக்க ஆரம்பிக்கா. நம்ம டீ தூக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி துடிச்சு பிடிச்சி விழுந்துருச்சு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அது சும்மா. என்ன சும்மா? சும்மா பண்ணணும்னு தோணுது. நான் பண்ணக்கூடாது? அதுக்கு நான் கொஞ்ச நேரம் அமைதியாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டீ மேலே ஹூராக நம்ம டீ இல்லை வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் கிடைக்காதுங்க ப்ளீஸ், வேண்டான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அவருடைய கண் அந்த டியூஸ் ஃபாலோ ஆக இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கதை பார்த்துட்டு ஏய் எது கலரா? எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? இதில் என்ன பயம்? நான் யார் உனக்கு? ஹஸ்பண்டு. அப்புறம் ஏன் பயப்படுற? அது நான் இதுக்கெல்லாம் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்ட்டு இப்போ அப்படியே டீவை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம டீ மேலேருந்து பெட்டில் திருப்பி படுத்துட்டா. இப்போ ஒன்று நம்ம டீ தான் சாரி. எதுக்கு? இல்லை உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்க.
ஆனால் தூங்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ 1000 தான் என்னை கட்டினவனாக இருந்தாலும் உன் பெர்மிஷன் வாங்காமல் பண்ணது தப்பு தான். சாரி. இல்லை, சாரிலாம் வேண்டாம். ஷ். உனக்கு இதில் எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அது வரைக்கும் நான் உன்னை தொட மாட்டேன், புரியுதா? ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேன், உன் பெர்மிஷன் இல்லாமல் உங்களை கை வைக்க மாட்டேன். ம் ம் சாரி. பரவாயில்ல. லவ் யூ. லவ் யூ. லவ் யூ டூ. தூங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படி லைட்டாக கண்ணை மூடிட்டு தூங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா அழகாக நம்ம டீயோடைய இடுப்பு சைடு கையை சுற்றி போட்டு அவரை கிட்ட இழுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்குறாரு. நம்ம டீவா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு, மனசெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு. ஆனால் அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் தான் முதல்ல எழுந்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவருடைய சீக்ஸ்லேயும் அவருடைய ஃபோர்ஹெட்லேயும் பொறுமையாக கிஸ் கொடுக்க நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ்லேயே எழுந்துட்டுறாரு. இப்போ உடனே அவர் எழுந்துட்டு அந்த மார்னிங் ஹஸ்கி அண்ட் டிபி வாய்ஸில் நம்ம டிவியை பார்த்து என்ன பண்ணுற, அது ஒன்றும் இல்லை, சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு. எனக்கும் கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்கலாமா? தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக சிரிக்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு. அப்படியே நம்ம டீயோடைய கன்னத்துலேயும் நெத்திலையும் அழகாக அவர் கொடுத்த மாதிரி அவ்வளோ பொறுமையாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எழுந்துக்கலான்னு போக இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய காலரை பிடிச்சிட்டு, எங்கே போகிறீங்க? ஆஃபீஸ்க்கு. இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கா? இன்றைக்கி சண்டே எல்லாம் என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் இருக்கேன். இதுக்கு இன்றைக்கி லீவ் போட முடியாதா? லீவ் போடணுமா? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. ஓகே, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் திரும்பி பெட்டில் இருந்து எழுந்திக்கலான்னு ட்ரை பண்ணால் இப்போ உடனே நம்ம திரும்பி ஷர்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இப்போ எங்கே போகிறேங்க? ப்ரஷ் பண்ண காலைல எழுந்திரிச்சதும் வேலையை பார்க்க வேண்டாமா? ஏன் இப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே எடுத்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நைட் ஒரு மாதிரி நடந்துக்கிறேன், இப்போ ஒரு நடந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. இப்போ உடனே அந்த ஹக்கில் இவர் ஒத்துமே பண்ணாமல் அமைதியாக இருக்கா. இப்போ அதுக்கும் நம்மகிட்டே ஹக் பண்ண மாட்டீங்களா? அப்படி இல்லை உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைண்ணா, அதெல்லாம் இன்னும் இல்லை, எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் 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 இப்போ ரெடியாக தான் இருக்கேன். நான் இப்போ ரெடியாக தான் இருக்கேன். அப்போ நைட் அப்படி சொன்னால், நைட் நீங்கள் பிடிச்சிருந்தீங்க, காலையில் எழுந்திரிச்சு ஏன்டா இப்படி இருக்கா, என்னாச்சு, நைட் நம்மளுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்லாம் எதுனா கேள்வி கேட்டிங்கன்னா யார் பதில் சொல்கிறது? அதனால தான் உஷாராக வேண்டாம்னு சொன்னேன். அப்போ உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இருந்தாலும் அந்த 100%ல் 70% தான் இருக்குது, மிச்சம் பயமாக இருக்கு. ஏன் பழிக்குன்னு யார் சொன்னா? ஜிமினா யார் இது? என் ஃப்ரெண்டு. அவன் இதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பானா. அப்போ மேரேஜ்க்கு முன்னாடி அவன் தான் சொன்னான், மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட்டில் இப்படிலாம் பண்ணுவாங்கடா, இப்படிலாம் இருப்பாங்க, வலிக்கும், அழுவ அப்படின்லாம் சொன்னான். ஓ அப்படியே அன்றைக்கி எதுவுமே சொல்லலை. அது எப்படி நானாக வந்து சொல்ல முடியும்? எனக்கு வெக்கம் இருக்காதா? இப்போ இல்லையா? அது
இப்போ நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க. அன்றைக்கி யார் இருந்தா? அன்றைக்கி யாரும் இல்லை. அப்புறம் இல்லை, அது புதுசு. இப்போது 2 நாள் ஆகிடுச்சுல்ல. 2 நாளில் என்கிட்ட பழகிட்டியா? என்ன சிரிக்கிற? அது பேச்சை குறைக்கிறீங்களா? ஆஹா. அப்புறம் பேச்சை குறைச்சிட்டு செயலில் காட்டுங்களேன். என்னத்தை காட்டணும்? அது 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 சொல்லு, என்னத்தை காட்டணும்? அது அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் வாய்க்கு வக்கனையாக பேசிகிட்டு இருந்தேன். அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அப்படியே அழகாக நம்ம டேயோடைய ஃபேஸை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட லிப்பில் ப்ராப்பராக ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக கிஸ் கொடுக்குறாரு. நம்ம டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணேன். இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட கையை லைட்டாக கீழே அப்படியே பொறுமையாக கொண்டு போயிட்டு நம்ம டேவுடைய ஷர்ட்டை அப்படியே லைட்டாக மேலே தூக்கிட்டு அவருடைய பாடி அப்படியே டச் பண்ண நம்ம டேக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. அந்த சிலுக்கிறதுல நம்ம டே நம்ம ஜங்குக்குடைய ஷர்ட் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ண இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு. முட்டி போட்ட மாதிரி அந்த பெட்டில் எழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே அந்த ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கரட்டி அப்படியே தூக்கி போட படுத்துட்ருக்க நம்மகிட்டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணமெல்லாம் செவந்து போயிடுது. ஆயிரம் மேரேஜ் ஆகிருந்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்குறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு டேவை பார்த்தேன். என்ன ஷர்ட் இல்லாமல் பார்த்ததுக்கே கண்ணெல்லாம் செவந்துச்சு. அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. ஒரு டக்குன்னு பேண்ட்லேயும் அப்படியே பட்டனை ரிமூவ் பண்ணேன். இப்போ ஒரு நம்ம டே விழுந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி தயங்கி நான் 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 பண்ணட்டுமா? பாரு, என்ன? ஒன்றும் இல்லை, யூ கேரி ஆன். பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த பேண்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிப்பையும் கீழே இறக்கிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கே முடிக்க பார்த்துட்ருக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு இதை நான் பண்ணணுமா? இதுலேயும் சரினே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஒரு பெட்ஷீட் எடுத்து அவர் மேலே போட்டுட்டு, அதாவது நம்ம இவருடைய ஹிப்பு கீழே அப்படியே மறைகிற மாதிரி பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு அப்படியே பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கீழே குனிஞ்சு நம்ம டே தான் பார்க்க அவருக்கு கண்ணு முடியெல்லாம் பிழிஞ்சிச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை. என்னடா இது இப்படி வளர்த்து வச்சுருக்கானேண்ணா? அது லைட்டாக அப்படி தான் தோணுது. பொதுவாகவே அப்படி இருக்கும். இது பார்த்ததுக்கு மார்னிங்கு எப்படி இருக்கும்? மார்னிங்னா அதுக்குன்னு எப்படியா இப்படி பெருசா? ஒன்றும் இல்லை. சொல்ல சொல்லலாமே. சொல்ல மாட்டேன். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம டேவா அப்படியே பெட்டில் தள்ளி விட்டுட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய நெக்கெல்லாம் மார்க் கொடுக்க அப்படியே போகிற போக்கில் அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே அந்த கிஸ் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே வருது. அவருடைய அப்டமன் சைட் லோயர் ஹிப் வரைக்கும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேவோடைய ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ண நம்ம டேவா கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சொர்க்கத்தில் நிற்கிறார் அவர். இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கிட்ட, டே வலிச்சதுன்னா சொல்லு, தயவு செஞ்சு உன்னுடைய வலியை பொறுத்துக்கிட்டு எனக்கு நீ சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அவரே நம்ம டேக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பொசிஷன் ஆகிட்டு பொறுமையாக இன்சர்ட் பண்ண நம்ம டேக்கு வலிக்குது. அவர் லிப்ஸை அவரே பைட் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வலிக்குதா? இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தான் சொன்னேன். வலிக்குது தான், எப்படி வலிக்காமல் இருக்கும்?
அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டீயோடைய லிப்ஸில் அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கனால நம்ம டீவா அவருடைய லிப்ஸை பைட் பண்ணாமல் நம்ம ஜங்குக்கோட லிப்ஸில் பைட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வலியை பொறுத்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ்லேயும் வலிக்குது. ப்ளஸ் அவர் அங்கே வேலையை பார்க்கும்போது அவருக்கும் கொஞ்சம் அப்படியே சுகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே கொஞ்சம் நேரங்கள் போக மார்னிங் மார்னிங் 11 o'clock போல் ஆகுது. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கின் டிவி தான் காட்டுறாங்க. பெட்டில் அப்படியே டயர்டாக இருக்க. இப்போ ஒன்று நம்ம டீ தான் என்னங்க ஏய் ஜங்கு ம் இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஆமாம், அடுத்து என்ன பண்ணுறது? பசிக்குது, போய் சமைப்போம். சமைக்கிறதா? இப்படியாப்பா? ஆமாம், என்னால் இப்போ நடக்கக்கூட முடியாதே. ஓ ஆமாம்ல, சரி நான் பார்த்துக்குறேன். நீங்கள் சமைக்கிறீங்களா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு. அவர் அப்படியே கீழே ஒரு டவலையும் கட்டிட்டு கீழே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு மார்னிங்காக நம்ம டேக்கு சின்னதாக ஒரு சாண்ட்விச் மட்டும் செஞ்சுட்டு கையில் பாலோட மேலே ரூமுக்கு வராரு. நம்ம டே நல்லா அப்படியே அமைதியாக படுத்துட்டு ஃபோன் ஓடிட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு வரதை பார்த்ததும் ஹை சாண்ட்விட்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஒன்றே நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டீயோடைய ஹெட்டை லைட்டாக பெட் பண்ணி கொடுத்து அவருடைய சீக்ஸில் சாஃப்டாக கிஸ் கொடுக்க நம்ம டீவா அப்படியே சாண்ட்விட்சை கடிச்சிக்கிட்டு ஈன்னு சொல்லிட்டு பல்ல கட்டுறாரு. இப்போ ஒரே நம்ம ஜங்குக்கு சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வா, அப்புறம் வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம், அப்புறம் இன்றைக்கி எங்கேயா வெளியே போகலாம். அப்படியா? வெளியே போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே குளிக்கிறதுக்கு போக நம்ம டீவா அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. பக்கத்தில் டக்குன்னு நம்ம ஜிமன் வீடியோ கால் பண்ண இவரா நேக்டாக இருக்கார். ஐயோ இவன் யார் வீடியோ கால் பண்ணுறானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி பரவாயில்ல ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜிமன் தான் என்னத்தையும் குடிச்சிக்கிட்டே பேச வர நம்ம டே இப்படி நேக்டாக அப்படியே அதாவது ஷர்ட் இல்லாமல் பெட்டில் படுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு டே என்னடா கோலம் இது, தலைவலி கூடமாக இருக்குது, என்ன உனக்கு இப்போ வேணும், எதுக்கு காலையிலேயே கால் பண்ண? காலையிலேயே கால் பண்ணடா? டேய் மணி 12 ஆகுதுடா. 12 ஆக போதா? அச்சோ சமைக்கணுமே. ஆஹா அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போதே. தெரியுது. என்ன தெரியுது? உன் கழுத்தில் மார்க்கா? ஐயோ இது அது என்னடா முடிச்சு விட்டான் போலையே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் எங்களுக்குள்ள உள்ளது, கபில் சிங். ஓ என்ன? ஓ ஒன்றும் இல்லைடா, பாவம் பயந்துட்டுருப்பேன்னு சொல்லிட்டு கால் பண்ணா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ப்ளஸ் இங்கே பார்த்தியா என் ஹப்பி எனக்கு சாண்ட்விச்லாம் செஞ்சு கொடுத்தாரு. வாழ்கிறடா வாழ்க்கை. நல்ல வேலையை இவனை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கே. நல்லா பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஏச்சி அதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு உண்மையிலேயே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தார், இருந்தாலும் என்னை கேரிங்காக பார்த்துட்டாரு தெரியுமா. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாரா? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க பாவம். சரிடா யூ கேரி ஆன், நான் போகிறேன். என்னடா வயிற்றுச்சலாக இருக்கா? டேட்டே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாய்க்குள்ளே கொஞ்சம் கூடின மாதிரி இருக்குது. அதெல்லாம் என் புருஷன் வளர்ப்பு அப்படி. ஓ போன 2 நாளில் வளர்ந்துச்சோ. கட் பண்ண போ.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை தூக்கி ஒரு ஓரமாக போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் போல் தான் காட்டுறாங்க. நம்ம டீ அப்புறம் ஷகுக் 2 பேரையும் பார்க்கில் அழகாக பொறுமையாக கை கோத்துட்டு நடந்து போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே அந்த ஒரு சன் செட் ஆகிற டைம் அப்படியே மேகம் எல்லாம் அப்படியே கோல்டன் கலரில் அப்படியே ஆரஞ்சு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அந்த சீனரி எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு நம்ம டீ ஷகுக் 2 பேரும் நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஷகுக் தான் டேவை அப்படியே கிட்ட இழுத்து அவருடைய லிப்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ்ஸை கொடுக்க நம்ம டேயும் அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஷங்குக் ம், எனக்கு லவ் யூ சொல்கிறதுலலாம் ஒரு ஃபீலும் வர மாட்டேங்குது. ஆனால் சீரியஸாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ட்டு. ம், நம்ம இனிமேட்டு ஒன்றாவே இருக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருக்க போகிறோம். அது கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மேரேஜ் எல்லாம் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. என்னமோ நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் புதுசாக ட்ரை பண்ணது. ஓகே ஓகேடா, பாய். அண்ட் ஐ லவ் யூ ஆல்.